வணக்கம் மக்களே, ட்ரிப்பு போறோம் எபிசோட் 2 வீடியோ பார்க்கறது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையிலே குளிச்சு முதல் வேலையா சாப்பாடு தான் கிளம்பிட்டோம். சாப்பிடறதுக்கு ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம். சாப்பாடு வரவே இல்லை. இடியாப்பமும் ஆப்பமும் போட்டாங்க. சரின்னு அதையும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். திரும்ப ஆரம்பிச்சிட்டானுங்க மக்களே ஆடுறதுக்கு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருந்தானுங்க. டிரைவர் என்ன பஸ்ஸுக்குள்ள ஏன் பாடுறீங்க, இறங்கி ஆடுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பாட்ல நிப்பாட்டிட்டாங்க. சரின்னு பசங்களும் சும்மா ஒரு 4-5 பேர் ஆடிட்டு இருந்தானுங்க. பாட்டு அந்த ஒன்றும் எஃபெக்டா போடலாம், எவனுமே ஆடவே இல்லை. இந்த இடம் பஸ் நிப்பாட்டி வேணும்னே ஆடுறதுக்கு மட்டும் போல. நீங்க ஆடி கிழிச்சதெல்லாம் போதும் வாங்கடான்னு சொல்லி பஸ்ல எல்லாம் ஏறி உட்காந்துட்டோம். அப்புறம் பக்கத்து பஸ்ல இருக்கவங்க பார்த்து கூப்பிட்டாங்க, வாங்க ப்ரோ ஆடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கி ஆரம்பிச்சிட்டோம். நான் எவன் கூட ஆடுறேன்னு தெரியாம ஆடிட்டு இருந்தேன். அப்படி ஒரு ஆட்டம் ஃபுல்லா ஆடி முடிச்சுட்டு வைபு குறையில. ஆனா பஸ்லயும் ஆடிட்டு இருந்தானுங்க. சரி ஆடிக்கிட்டே இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் படத்தை போட்டு விட்டோம். என்ன படம் பாக்குறேன்னு தெரியலையா, சரி கூலியே பாப்போமேன்னு சொல்லிட்டு கூலி படம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கேப்லயே மதியம் மாட்டோம் கொச்சின் வந்துட்டோம். வந்த உடனே சாப்பிட போயிட்டோம். ஃபுல் மீல்ஸ் தான். ஹோட்டல் நேம் தெரியல மக்களே. ஆனா சாப்பாடு என்னமோ ஓசியில போடுற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி தூக்கி வச்சிட்டு இருந்தானுங்க. குழம்பு கேட்டா ஊத்துறதுக்கு 2 நாள் ஆக்கிடுவானுங்க போல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா கொச்சின்ல இருக்க வாஸ்கோடகாமாங்கன்ற ஊர் தான். வாஸ்கோடகாமா இந்த ஊர் வரதுக்கு பாத்தீங்கன்னா கொச்சியில இருந்து ஒரு போட் ஏறி தான் வரணும். ஒரு ஆளுக்கு 5 ரூபா வாங்குறாங்க. நாங்க மோனிகா இருக்காங்களான்னு எட்டி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க தான் மோனிகா பாட்டு ஷூட்டிங் பண்ணாங்க. என் வாழ்க்கையிலே முத இப்பதான் நான் சிப்ப பாக்குறேன் பக்கத்துல. இங்க சுத்தி பார்க்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பிட்டோம். அடுத்து ஸ்ட்ரெயிட்டா கொச்சின் பீச் தான் மக்களே. நாங்க என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தோம், அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. நார்மலா கன்னியாகுமரி திருச்செந்தூர்ல இருக்க மாதிரி தான் இருந்தாங்க எல்லாருமே. நாங்க போறப்பதான் மக்களே பிள்ளையார் கிடைச்சாங்க. நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த கேப்லயே பசங்க எல்லாரும் குளிக்க ஓடிட்டானுங்க. எல்லாரும் கப்பிள்ஸ் வந்தாங்க. அதை பார்த்தா லைட்டா வயிற்றுச்சல்ல புரண்டிட்டு இருந்தோம். குளிச்சு முடிச்சுட்டு காலிஃபிளவர் சில்லி சாப்பிட்டுட்டு ஏதோ டிராபிக் போல பக்கத்து பஸ்ல பாட்டு வேற சூப்பரா சவுண்டா போட்டுட்டு இருந்தாங்களா. நாங்க என்ன பண்ணிட்டோம், பசங்களாம் சேர்ந்து அங்க போய் ஆட ஆரம்பிச்சிட்டோம். யாருனே தெரியல, அவங்க எல்லாம் எங்க கூட வைபாயி ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பஸ் ஏறியாச்சு. பஸ்லயும் சும்மா இல்ல வைபாயிட்டானுங்க. ஸ்ட்ரெயிட்டா நைட்டு பாத்தீங்கன்னா டிஜே போட்டுன்னு சொல்லி ஒரு போட்டு கூட்டு வந்தாங்க. சும்மா ஒரு 1/2 மணி நேரம் போட்டு சுத்தம். அந்த கேப்ல பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. எங்களுக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து போட்டு சின்ன போட்டு, பக்கத்துல எல்லாம் பெரிய பெரிய போட்டா வச்சிருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பசங்க எல்லாம் வைபாயிட்டானுங்க. எல்லாம் பாட்டை போட்டு ஆட்டம் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப் போட்டீங்கன்னா கேன்சல் பண்ணாதீங்க முக்காவாசி. அதுக்கப்புறம் போவோமோ போக மாட்டோமோ. எங்களையும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க கடைசி நேரத்துல ட்ரிப்புக்கு வரலாமானுங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டேக் பண்ணுங்க. எபிசோட் 3ல பார்க்கலாம். பாய்.